அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மக்களினுடைய ஜனநாயக உரிமைகள் திராவிட முன்னேற்றக் கழக அரசினால் நசுக்கப்படுவதாக சமூக நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். நடிகர் விஜய் தனது கட்சியினுடைய மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதி கேட்ட பொழுது அது மறுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர தினத்தையொட்டி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இருசக்கர பேரணிகள் நடத்துவதற்கு அனுமதிக்கப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி சுதந்திர தினத்தன்று இந்தியா முழுவதும் டிராக்டர் பேரணி நடத்தியிருக்கிறார்கள். தமிழகத்திலே அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் அவர்களினுடைய தலைமையில் தமிழகத்திலே 15 மாவட்டங்களுக்கும் மேற்பட்ட இடங்களில் டிராக்டர் பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் AS பாபு அவர்களினுடைய தலைமையில் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலும் காரமடையிலும் டிராக்டர் பேரணி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த பேரணியிலே கலந்து கொள்வதற்கு விவசாயிகள் வந்த பொழுது கடைசி நேரத்தில் டிராக்டர் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்து காவல்துறையினர் பொள்ளாச்சியிலும் காரமடையிலும் பேரணியிலே கலந்து கொள்ள வந்த விவசாயிகளை அநியாயமாக கைது செய்து அடைத்திருக்கிறார்கள். அமைதியான முறையில் டிராக்டர் பேரணி நடத்த முயன்ற விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி அசிங்கப்படுத்தி கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கி பேருந்துகளிலே வீசி கைது செய்து அடைத்திருக்கிறார்கள். பெண்கள் உட்பட இந்த பேரணியிலே கலந்து கொள்ள வந்த விவசாய பெண்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். இரவு 7 மணிக்கும் மேலாக அடைத்து வைத்து அல்லல் படுத்தி இருக்கிறார்கள். அன்றைய தினம் தெருக்களிலே வந்த விவசாயிகளினுடைய டிராக்டர்கள் எதுவாக இருந்தாலும் வலுக்கட்டாயமாக அந்த டிராக்டர்களை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விவசாயிகளை தொல்லைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். காவல்துறையினருடைய இந்த அத்துமீறல்களினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உடல் உபாதைகளுக்கும் உள்ளாகியிருக்கிறார்கள். விவசாயிகள் அச்சுறுத்தலினால், காவல்துறையின் அத்துமீறல்களினால் அவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயக நெறிமுறைகளுக்கு முரணாக காவல்துறை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த அத்துமீறலை அனைத்து விவசாயிகளும், விவசாய சங்க தலைவர்களும், அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டித்திருக்கிறார்கள். இத்தகைய நிகழ்வுகள் விவசாயிகளுக்கு நடைபெறக்கூடாது. விவசாயிகளினுடைய உரிமைகளை, விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு, அதை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஜனநாயக நடைமுறைகளில், ஜனநாயக உரிமைகளோடு அதை எதிரொலிப்பதற்கான ஜனநாயகத்திற்கு உரிய நடைமுறைகள் எதையும் தடை செய்யக்கூடாது. இத்தகைய நிலைமைகள் தொடரக்கூடாது. காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக காவல்துறையினருடைய இந்த அத்துமீறலை கண்டித்து
கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே வருகிற 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாபெரும் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஏஎஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அவர்கள் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்துகிறார்கள். ஜனநாயக உரிமைகளை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான ஜனநாயக நடைமுறைகளை கடைபிடிப்பதை தடை செய்வதை, ஜனநாயகத்திற்கு நடைமுறைகளுக்கு முரணாக, உரிமைகளுக்கு புறம்பாக தமிழக அரசு காவல்துறையை வைத்து கொண்டு அடக்குமுறைகளை ஏவி விடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் அணிதிரண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். தமிழக அரசு மக்களினுடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். மக்களினுடைய, விவசாயிகளினுடைய நியாயமான கோரிக்கைகளை, அவர்களது உணர்வுகளை மதித்து அவற்றை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். அதை தவிர்த்து தமிழகத்திலே ஜனநாயகத்திற்கு எதிரான நியாயமான உரிமை குரல்களை, மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துவதற்கான செயல்பாடுகளை முடக்குவதை, அச்சுறுத்துவதை, நசுக்குவதற்கான முயற்சியை காவல்துறைகளை கைப்பாவைகளாக வைத்து கொண்டு நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாகும். இதை தவிர்த்து தமிழக அரசு நெறிமுறைகளோடு மக்களினுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். ஜனநாயகத்திற்கு எதிரான, ஜனநாயக உரிமைகளுக்கு புறம்பாக மக்களினுடைய உரிமைகளை நசுக்குவதற்கும் அடக்குவதற்குமான முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்பதுதான் தற்பொழுது அனைவர்களினுடைய கோரிக்கையாக, வேண்டுகோளாக இருக்கிறது. என்ன சார் மலவரி ஆட்சி கூட கேவலப்பட்டு என்ன சார் சட்டவிரோதமான கூட்டம் இதுல நீங்க சட்டவிரோத சார் யார் வண்டியில போறீங்க தலைவர் இருங்க சார் வந்தாச்சு தீவிரவாதியா சார் ஓடி போயிருவோம் இருக்கு. நாங்க விவசாயிங்க நாங்க வர்றோம் சார்.
வந்தாச்சு சார். என்னங்க சார் ஒரு கொடுமைப்படுத்துறீங்க. நாங்க வடவரி ஆட்சியில சார் இருக்கிறோம். நீங்க தடுக்காதீங்க சார். வேற நாள் கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வாங்கங்கறோம். கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. வேற நாள் இன்னைக்கு வேற ஒரு நாள் பண்றாங்க. கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு பண்றாங்க. வாங்கிட்டு வந்து பண்ணி பார்த்தோம். இப்படியே பண்ணிடலாம். கோர்ட் ஆர்டர் யாருக்கு ஒருதலை பட்சமா செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. டெல்லி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதான் இங்க பாருங்க. நீங்க பண்ணுங்க. நான் உங்களுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றேன். கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. பேர நீங்க பண்ணிக்கங்க. நாங்க அலோ பண்றோம். சரி, அந்த நேரத்துல நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இருங்க. இங்க வந்து கோர்ட்ல பர்மிஷன் வாங்க சொல்லி சொல்றீங்க. நீங்க யார் பேசுறதுக்கு யார் வந்தீங்க? நான் டிஎஸ்பி நான் பேசுறேங்க. உங்களுக்கு 15 பாருங்க. பேசுறீங்க. 15 டே பண்ணாதீங்க. இன்னொரு நாள் சொல்றோம்னாங்க. நீங்க 15 டே பண்றீங்க. அப்படி இல்ல. இன்னொரு நாள் சொல்றோம்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? கொடுங்க நான் கேட்டேன். தர முடியாதுன்னு சொல்றேன். ஆமா. கோர்ட்ல தான் வாங்கிக்கணும். அப்புறம் என்ன வேற அது எங்க சொல்லல. கோர்ட்ல வாங்குங்க நான் சொன்னேன். இவர் பாவங்க வந்து சொல்லி கம்யூனிகேட் பண்ணியாச்சு. சரி, ஏறுங்க. கோர்ட்ல வாங்குங்க நான் சொன்னேன். நீங்க இன்னொரு நாள் வாங்கி தாராளமா பண்ணுங்க. நாங்களே பாதுகாப்பு தருவோம். போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். நடத்தாதே நடத்தாதே வடவரி ஆட்சி நடத்தாதே. பாருங்க ஆட்சி நடத்தாதே. தமிழகத்தில் வடவரி ஆட்சி நடத்தாதே. மூன்று சட்டங்களை தடை செய். மூன்று சட்டங்களை தடை செய். இப்ப மூணு புதிய மத்திய அரசு போட்டிருக்க சட்டத்தை குற்றவியல் சட்டத்தை எங்களுக்கு தடை செய்யணுங்க. மூன்று குற்றவியல் சட்டத்தை வந்து திரும்ப பெறணுங்கிறது மத்திய அரசோட கோரிக்கை. இதுக்கு வந்து போலீஸ் அராஜகம் பண்ணி எங்களோட டிராக்டர் மேல நாங்க வந்திருக்கிறோம். மூணு டிராக்டரையுமே அவுட்லயே புடிச்சிட்டாங்க. யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. மேல வந்து எல்லாமே வந்து போலீஸ் வந்து எல்லா பக்கம் புறக்காட்டி பூரா டிராக்டருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. விவசாயிகள் பூரா கைது பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து மத்திய மாநில